ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வீட்டு முறைப்படி செய்யக்கூடிய சாம்பார் பொடி தாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டுட்டு இருந்தாங்க, அவங்களுக்கான ரெசிபி தான். எந்த விதமான கலருக்காக எதுவுமே சேர்க்காம நல்லா கம கமன்னு வாசனை தரக்கூடிய இந்த சாம்பார் பொடி அரை கிலோ அளவுக்கு, அரை கிலோ வெயிட்டுக்கு என்னென்ன சேர்த்தா கரெக்டாக வருன்ற மாதிரி நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மசாலாவில் முக்கிய பொருள்னு பார்த்தீங்கன்னா மல்லி தாங்க. நீங்கள் அரை கிலோ மசாலா அரைக்க போகிறீங்கன்னா அதில் மல்லி 200 கிராம் அளவுக்கு இருக்கணும். நீங்கள் 1 கிலோ அரைக்கிறதா இருந்தால் இதை டபுள் மடங்கு ஆக்கிக்கோங்க. இப்போ நான் 200 கிராம் அளவுக்கு மல்லி எடுத்திருக்கேன். நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. மிளகாய் வத்தல் நீங்கள் காரம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா 200 கிராம் அளவுக்கு மிளகாய் வத்தல் எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் வச்சுருக்கிறேன். ஏன்னா காரம் சாப்பிடாதவங்களுக்கும் இந்த மசாலா செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். தேவைப்பட்டிங்கன்னா நீங்கள் மிளகாய் வத்தல் கூட தனியாக சேர்த்துக்கலாம். நான் 150 கிராம் மிளகாய் வத்தல் எடுத்திருக்கேன். ஒரு 10 கிராம் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் வத்தல் எடுத்திருக்கேன். ஏன்னா கலருக்காக எடுத்திருக்கேங்க. 150 கிராம் மிளகாய் வத்தல், 10 கிராம் காஷ்மீரி மிளகாய் வத்தல். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா மொத்தமாக 200 கிராமாக மாற்றிக்கோங்க. அடுத்தது சாம்பாருக்கு முக்கியமான பொருள் பார்த்திங்கன்னா ஜீரகம் தாங்க. நான் 50 கிராம் அளவு எடுத்திருக்கேன். ஜீரகம் அதிகம் சேர்த்திங்கன்னா தான் சாம்பார் நல்ல ருசி இருக்கும். நான் பருப்பு வேக வைக்கும்போது ஜீரகம் சேர்ப்பேன், தாளிக்கும் போதுமே ஜீரகம் சேர்ப்பேன். சாம்பாரோட மனம் சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா 50 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு 50 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. இதே அளவில் அரிசி எடுத்துக்கோங்க. பச்சரிசி புழுங்கரிசி எதுனாலும் எடுத்துக்கலாம். நான் பச்சரிசி தான் 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சாம்பார்னாலே நமக்கு பெருங்காய மனம் நல்லா இருக்கணும். கல்யாண வீட்டு சாம்பார், ஹோட்டல் சாம்பார்லாம் பார்த்திங்கன்னா அந்த பெருங்காய மனம் தான் ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால் நான் பெருங்காயம் ஒரு 20 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேங்க. கட்டி பெருங்காயமாக எடுத்துக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும். அடுத்ததாக வெந்தயம் ஒரு 20 கிராம் எடுத்துக்கலாம். சாம்பார் பொடியில் வெந்தயம் நல்லா மணமாக இருக்கும். மிளகு ஒரு 20 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறலாம். கடுகு ஒரு 15 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதை விட அதிகமாக போட்டால் கசந்து போயிடும். இப்போ இது எல்லாமே எடுத்தாச்சு. இது கூட நல்லா 2 கொத்து கருவேப்பிலையை நல்லா கழுவிட்டு நன்னெல்லில் காய வச்சு எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். இப்போ எல்லா பொருளும் ரெடியாக இருக்குது. வாங்க நம்ம வறுத்துடலாம். முதல்ல நம்ம தனியாவை வறுத்துக்கலாம். நான் மிளகாய் வத்தலை காய வச்சுருக்கேன். அதனால் கடைசியில் தான் வறுக்க போகிறேன். காய வச்சு வறுக்கும்போது நமக்கு ஈஸியாக வறுப்பட்டு வரும். ரொம்ப நேரம் நம்ம வறுக்க தேவையில்லை. ஏன்னா தொண்டையெல்லாம் பிடிக்கும் பார்த்திங்களா. அதனால் வெயிலில் காய வச்சோன்னா நம்ம லேசாக வறுத்துடலாம். அப்படி நீங்கள் லேசாக முதல்ல வறுத்தா கூட மறுபடியும் நீங்கள் வெயிலில் காய வச்சுட்டு கூட அரைக்கலாங்க. நல்ல மல்லி மணம் வர்ற அளவுக்கு வறுத்துக்கோங்க. அப்போ தான் சாம்பார் பொடியுமே நல்ல மணமாக இருக்கும். அடுப்பு சிம்மிலே கூட வச்சுக்கோங்க. சிம்மிலே வச்சுட்டு நல்லா மல்லி மணம் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துடலாம். இப்போ பாருங்கள், லைட்டாக கலர் மாதிரி நல்ல மணம் வந்துருச்சு. இது ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்ததாக கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு 2 பருப்பையும் ஒன்றாவே சேர்த்து வறுத்துக்கோங்க. பருப்பு கருகிடக்கூடாது. அதனால் கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க. நல்லா எல்லா பருப்பும் ஒரே கலராக பொன்னிறமாக வரணும். வாயில் போட்டு பாருங்கள், நல்லா பொருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ எனக்கு நல்லா கலர் மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதை எடுத்து ஒரு தட்டில் கொட்டிடலாம். அடுத்ததாக ஜீரகமும் கருகிடக்கூடாதுங்க. சட்டி நல்லா சூடாக இருக்கிறதுனால சிம்லேயே வச்சுட்டு நல்லா படப்படன்னு பொரிஞ்சு வரும்போது நம்ம எடுத்துடலாம். ஜீரகம் வறுக்கும்போது நல்ல மணமாக இருக்கும். சாம்பார் பொடிக்கே நல்ல சுவை தர்றது இந்த ஜீரகம் தான். இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதேமாதிரி ஒரு தட்டில் எடுத்து ஆற வச்சிடலாம். அடுத்ததாக பெருங்காயத்தை சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் எண்ணெயெல்லாம் சேர்க்க தேவையில்லை. நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சரிசி இது கூட சேர்த்திங்கன்னா நல்லா இந்த பச்சரிசி பொரிஞ்சு வர்றதுக்கும் இந்த பெருங்காயம் பொரிஞ்சு வர்றதுக்கும் ரொம்ப கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் கட்டி பெருங்காயம் சேர்க்காம தூள் பெருங்காயம் சேர்க்குறா இருந்தால் இந்த அரிசி முக்கால்வாசி பொரிஞ்சதுக்கப்புறம் பெருங்காயத்தூளை சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. பொதுவாகவே நம்ம பெருங்காயம் வீட்டில் பவுட்ரு பண்ணி வைக்கிறதா இருந்தால் கூட பார்த்திங்கன்னா அரிசி மாவு கூட சேர்த்து பொடி வறுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு வறுக்கிறதுக்கு. அடுத்ததாக மிளகு சேர்த்து நல்லா படப்படன்னு தனித்தனியாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் ஒன்றா போட்டிங்கன்னா ஒன்று கருகிரும், ஒன்று வேகாமல் இருக்கும். அதனால் அப்படி ஒன்றா நம்ம வறுக்கும்போது தாங்க இந்த சாம்பார் பொடி நல்லா மணமாகவும் கசப்பு இல்லாமலும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், மிளகுமே நல்லா போடப்படன்னு பொரிஞ்சு வந்துருச்சு. இதையுமே நம்ம எடுத்து ஒரு அதே தட்டில் கொட்டி ஆற விட்டுறலாம். அடுத்ததாக வெந்தயமும் கடுகும் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா போட்டோன்னே பொரிஞ்சிரும். அதனால் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இது ரெண்டையும் ஒன்றாவே போட்டுருங்க. சடன்னு ரெண்டுமே கலர் மாறி வரும். ஏன்னா இது ரெண்டுமே கருகிடுச்சுன்னா குழம்பு கசந்து போயிடும். அதனால் கைவிடாமல் கலந்து படப்படன்னு பொரிஞ்சோடனே அப்படியே எடுத்துருங்க.
லைட்டான சூடுலேயே இது ரெண்டுமே பொரிஞ்சு வந்துடும். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை 2 கொத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு வறுத்துக்கோங்க. இதுக்கும் எண்ணெய் சேர்க்க தேவையில்லை. அப்படியே கையில் எடுத்து நொறுக்குனிங்கன்னா பொறுன்னு நொறுங்கி வர்ற மாதிரி இருக்கும். அதுதான் நமக்கு பக்குவம். இப்போ நம்ம வறுக்க வேண்டிய பொருள் எல்லாத்தையும் வறுத்தாச்சுங்க. அதுக்குள்ளே மிளகாயுமே எனக்கு நல்லா சூடு வந்திருக்குது. மிளகாயும் சேர்த்து இப்போ நம்ம வறுத்து எடுத்துடலாம். மிளகாய் வறுக்கும்போது அடுப்பை சிம்மிலே வச்சுக்கோங்க, ஏன்னா தொண்டையை பிடிக்கும் இல்லையா. அதில் சிம்மிலேயே வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகான்றதுனால நமக்கு சீக்கிரமாக வறுபட்டு வந்துடுங்க. இது வறுத்துட்டு கூட மறுபடியும் கூட நீங்கள் காய வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் வறுத்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம ஆற விட்டுடலாம். நான் மஞ்சள் சேர்க்கலை. மஞ்சள் சேர்க்குறா இருந்தால் நீங்கள் ஒரு 20லேருந்து 25 கிராம் அளவுக்கு மஞ்சள் கிழங்க நல்லா காய வச்சு இடிச்சிட்டு இது கூட நீங்கள் சேர்த்துக்கிறலாம். நான் அதுக்கு பதில் மஞ்சள் தூள் தான் சேர்க்க போகிறேன், ஏன்னா மஞ்சள் வாங்கி வைக்கிறதுக்கு நான் மறந்துட்டேன். இப்போ மஞ்சள் தூள் பார்த்திங்கன்னா ஒரு 20 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேங்க. இப்போ இது எல்லாமே ஆறிடுச்சு. நீங்கள் மிக்சியிலேயே அரைக்கிறா இருந்தால் அரைக்கலாம். ஆனால் இந்த வெயில் நேரம் நோன்பு வச்சுக்கிட்டு வேலையெல்லாம் பார்க்க முடியல இல்லையா, அதனால் நம்ம இது எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி ரைஸ் மில்லே போய் அரைச்சிட்டு வந்துடலாம். ஏன்னா இது எல்லாம் சேர்க்கும்போது 1/2 கிலோவுக்கு வந்துடுது இல்லையா, அதனால் ரைஸ் மில்லில் அரைச்சி கொடுப்பாங்க. 1/2 கிலோவுக்கு கம்மியாக இருந்தால் தான் மில்லில் அரைக்க மாட்டாங்க. 1/2 கிலோ இருந்தால் தாராளமாக அரைச்சி கொடுப்பாங்கங்க. இப்போ இதெல்லாம் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இது அரைக்கிறதுக்கு 30 ரூபா. நல்லா நைஸாக நல்லா அரைச்சி கொடுத்துருக்காங்க பாருங்கள். கலர் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. மனம் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு மனம். இதை காய வைக்கும்போதே எனக்கு அவ்வளோ ஒரு மனமாக இருந்துச்சுங்க. வெளியில் வரைக்கும் அந்த வாசனை அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதை அப்படியே சூடாக வச்சிடாதீங்க. அரைச்சிட்டு வந்தோடனே நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணோன்னா வருஷ கணக்காக வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி இந்த மசாலாவை வறுத்து அரைச்சி சாம்பாரும் வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் வீடியோ கொடுத்துருக்கேங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. காரம் கரெக்டாக சாப்பிட்றவங்களுக்கு இந்த மசாலா தூளோட காரம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் சாம்பார் வைக்கும்போது அந்த சாம்பாரில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மற்ற எதுவுமே நமக்கு சேர்க்க தேவையில்லை. தனி மிளகாய்த்தூள் மட்டும் காரம் வேணுன்றவங்க சேர்த்துக்கோங்க. மற்றபடி இதே நீங்கள் எப்போவுமே சாம்பார் பொடி எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு சேர்ப்பீங்களோ அதே அளவுலேயே சேர்த்துக்கலாங்க. ரொம்ப அருமையாக சூப்பராக வந்திருக்குது. நம்ம மிக்சியில் அரைச்சாலும் ரொம்ப சிரமப்படணுமே, நான் ரைஸ் மில்லே அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள். நல்லா 2 டப்பாலையும் எடுத்துகிட்டு பாட்டிலையும் எடுத்துகிட்டு டிஃபன் பாக்ஸ்லேயுமே நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த சாம்பார் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நீங்கள் எப்போவுமே பருப்பு வேக வைக்கும்போது எப்படி பெருங்காயம் ஜீரகம் போட்டு வேக வைப்பீங்களோ அதே மாதிரி வேக வச்சுட்டு எந்த அளவுக்கு நீங்கள் சாம்பார் பொடி சேர்ப்பீங்களோ அதே அளவுக்கு இந்த சாம்பார் பொடி சேர்த்து நீங்கள் செய்யலாம். பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. கலருக்காக எந்த விதமான கெமிக்கல் பொடியும் சேர்க்காம, டேஸ்ட்டுக்காக எந்த விதமான அஜினோமோட்டோ அப்படி இப்படின்னு எதுவுமே சேர்க்காம, எங்கள் வீட்டு முறைப்படி நாங்கள் எப்படி சாம்பார் பொடி செய்வோமோ அதே முறைப்படி உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக இந்த ரெசிபி சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரியே இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கான ஹைப்பே மறக்காமல் கொடுத்துருங்க. நம்ம சேனலில் நிறையா சாம்பார் ரெசிபியுமே நான் கொடுத்துருக்கேன். சேனல் நேமில் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சாம்பார் ரெசிபிஸ்னே இருக்கும். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.